அவள் வருவாளா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. லக்ஷ்மி ரூமில் இருப்பாங்க. அப்போ மித்ரா அங்கே வராங்க. லக்ஷ்மி கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே லக்ஷ்மி என்ன எதுக்காக அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்க, நான் சாதாரணமாக தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, நானும் சாதாரணமாக தான் கேட்குறேன், என்ன விஷயம் சொல்லுங்கள், என்கிட்ட ஏதாவது பேசணுமா அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் போதே ஏதோ பேசணும்னு தெரியுது, என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, இல்லை சஞ்சனா விஷயத்தில் நீ ரொம்ப பெரிய காரியம் பண்ணியிருக்க, அதுக்கு உனக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். நாங்கள் எல்லாரும் சஞ்சனா ஒரு பெரிய குடும்பத்தில் கட்டி கொடுக்க போகிறோம் அப்படின்னு தான் சந்தோஷப்பட்டோம். ஆனால் நீ மட்டும் சஞ்சனாவை ஒரு சரியான ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிருக்க. அதனால தான் அவளோட வாழ்க்கையில் இந்த அளவுக்கு போராடி நீ வந்துட்டு உண்மையை நிரூபிச்சிருக்க, அவளோட வாழ்க்கையை நீ காப்பாற்றிருக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒன்று புரியவே இல்லை, நாங்கள் அந்த அளவுக்கு உன் மேலே சந்தேகப்பட்டோம், நீ இதில் தலையிடாத அப்படின்னு எல்லாரும் சொன்னோம். அதையெல்லாம் மீறி நீ வந்து இந்த அளவுக்கு இறங்கி பண்ணியிருக்க. இதே வேற யாராவது இருந்தாங்கன்னா எப்படின்னா அவங்க அனுபவிச்சுக்கிட்டோம், எப்படின்னா போனா போட்டோன்னு விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனால் நீ ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்னு கேட்க, உடனே லக்ஷ்மி அது எப்படி நான் போனா போகட்டும்னு விட்டுட்டு போவேன், என்னோட தங்கச்சி ஜான்வி எப்படியோ அதே மாதிரி தான் எனக்கு சஞ்சனாவும், என்னோட தங்கச்சி வாழ்க்கையை எப்படின்னா போட்டுன்னு நான் விட்டுருவேனா, அதனால தான் சஞ்சனாவோட வாழ்க்கையை காப்பாற்றணுன்றதுக்காக நான் இதெல்லாம் பண்ணேன். இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு முக்கியம், எல்லாரு மேலேயும் எனக்கு அன்பு இருக்குது அப்படின்னு சொல்ல, இதையெல்லாம் கேட்டதுமே வந்துட்டு மித்ரா வந்து சொல்கிறாங்க, உன்னை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல லக்ஷ்மி, நீ எப்படி நடந்துப்ப, எதை நீ சீரியஸாக எடுத்துப்ப, எதை நீ லேசாக எடுத்துப்ப அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்ல, ஒருத்தர் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணால் மட்டும்தானே புரியும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் உன்னை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறேன், ஆனால் எனக்கு புரியவே இல்லை, நிறைய நேரத்தில் நீ ஒழுங்காக சரியாக தான் பண்ணுற அப்படின்னு தோணும் போதெல்லாம் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுற, ஆனால் அதை சரி செஞ்சிட்றேன், ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் மேலே உண்மையாக வந்து நம்பிக்கை வச்சுருந்தா, அதிக அளவு நம்பிக்கை வச்சுருந்தா கண்டிப்பாக வந்துட்டு உங்களால் எல்லாத்தையுமே புரிஞ்சிக்க முடியும். உங்களுக்கு என் மேலே அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு நிறைய நம்பிக்கை இருந்துச்சு, ஆனால் அதை நீ இழந்துட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொன்னீங்க சொல்லுங்கள் அப்படின்னு லக்ஷ்மி ரொம்ப கோவமாக கேட்க, உடனே மித்ரா அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட நான் ஆர்கியூ பண்ணலாம் வரல, உனக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் வந்தேன் அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு லக்ஷ்மி யூஆர் மோஸ்ட் வெல்கம் அப்படின்னு ரொம்ப கோவமாக சொல்லிட்டு துணியெல்லாம் கபோர்டில் எடுத்து வச்சிட்ருப்பாங்க. இவங்களாம் வந்துட்டு தப்பிக்கிற டைம் கிடைச்சா போதும், அப்படியே எப்படினாலும் தப்பிச்சிடுறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே சொல்ல, உடனே மித்ரா என்ன சொன்ன சொல்லுன்னு அப்படியே கிட்ட போகிறாங்க. அப்படியே கபோர்டில் வந்து இடிச்சுப்பாங்க. இடிச்சதுமே டக்குன்னு லக்ஷ்மி என்னாச்சு சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ரெண்டு பேருமே தடுமாறி அப்படியே பெட்டு மேலே விழுந்துருவாங்க. ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, சஞ்சனா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. எப்படியோ வந்துட்டு இந்த மேரேஜ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து ஆகாஷ் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட அண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தீக்ஷிதருக்கு சுய நினைவு வந்துடும். இந்த விஷயத்த லக்ஷ்மிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. அதனால லக்ஷ்மி வந்து அவரை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போயிட்டு அவரை பார்த்து பேசுகிறாங்க. இவ்வளோ நாளும் நீங்கள் கான்ஷியஸ் இல்லாமல் இருந்தீங்க, இப்போ உங்களுக்கு சுய நினைவு வந்துருச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உண்மையாகவே என்ன தான் நடந்துச்சு, உங்களை யாருக்கு அடுத்துனது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போதான் அவர் வந்து மனிஷாவோட பேரை வந்து சொல்கிறாரு. மனிஷாவோட பேரை சொன்னதுமே வந்துட்டு லக்ஷ்மி பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. என்னது மனிஷா தான் இவ்வளோ பண்ணாலா, உங்களை இந்த அளவுக்கு ஆளாக்குனது அவதானா, எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, எனக்கு முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரியாது, ஆனால் வந்துட்டு அந்த ரவுடிங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன், மனிஷான்ற பேரை கேட்டேன், அதனால தான் நான் அவளை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக மனிஷா உங்களுக்கு கடத்தணும், அப்படி என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு கேட்க, அதுக்கு வந்துட்டு தீக்ஷிதர் வந்து சொல்கிறாரு, நான் மித்ராக்கு ஆபத்துன்னு சொன்னல, அதனால கூட என்னை கடத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டில் எல்லாரும் உங்களை ரொம்ப தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நீங்கள் தான் வந்து நிறைய விஷயத்த தப்பாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு வீட்டில் எல்லாரும் நினைக்கிறாங்க. அதனால நீங்கள் ஒரு முறை எங்களோட வீட்டுக்கு வந்து என்னோட அத்தைக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, அவரும் அதுக்கு சரின்னு வந்து சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு தீக்ஷிதருக்கு வந்து கான்ஷியஸ் வந்து போயிடும், அப்படியே திரும்ப மயக்கமாயிடுவார். அதுக்கப்புறமா லக்ஷ்மி அங்கேருந்து நேராக வீட்டுக்கு வராங்க. மனிஷா வந்து ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நேராக வந்துட்டு மனிஷா கிட்ட வந்து போகிறாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன நான் பேசுறது நீ ஒட்டு கேட்டுட்ருக்கியா அப்படின்னு மனிஷா கேட்க, அப்போது லக்ஷ்மி வந்து சொல்கிறாங்க, உன்னோட சுயநலத்துக்காக நீ என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்கல அப்படின்னு சொல்ல, இப்படி நீ வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல, லக்ஷ்மி நீ என்ன பேசுகிற அப்படின்னு கேட்க, நீ தானே தீக்ஷிதரை வந்து கடத்தின அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை வெளியே வர முடியாதபடி நீ தானே பண்ண, இந்த மாதிரி ஆளெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல,
சொல்ல, என்னது நான் கடத்தினா அது பொய் அப்படின்னு சொல்ல, பொய் இல்லை முழு உண்மை, எனக்கு எல்லாமே தெரியும், அவர் இப்போது எங்கே இருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, உண்மை ரொம்ப நாள் மறைஞ்சிருக்காது மனிஷா, ஒரு நாள் தீட்சிதற்கு கண்டிப்பாக வந்து கான்ஷியஸ் வரும், அப்போது உன்னோட உண்மையான முகம் வெளியில் வரும், நான் கண்டிப்பாக அத்தை முன்னாடி எல்லா உண்மையும் வந்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்ல, உடனே மனிஷா வந்துட்டு அது நடக்காது லக்ஷ்மி, நீ உண்மையை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு நிரந்தரமாக போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக மித்ராவை அடைவேன் அப்படின்னு சொல்ல, நான் கண்டிப்பாக உன்னை வீட்டை விட்டு வெளியில் துரத்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் இருக்கிற வரைக்கும் மித்ராவை உன்னோட சதிக்கு பலியாக விட மாட்டேன், மித்ராவோட மனைவியாக இந்த வீட்டில் நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல, மனிஷா இதுக்கு பகல் கனவு காணாத லக்ஷ்மி, மித்ரா எப்போவுமே எனக்கு தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மித்ரா அங்கே வராங்க. என்ன நடந்துச்சு, நீங்கள் 2 பேரும் ஏதோ ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை மித்ரா சார், இங்கே ஏதோ ஒரு விஷயத்தில் மனிஷா கொஞ்சம் அதிகமாக சந்தோஷப்பட்டா, அதுக்கு நான் கொஞ்சம் வார்ன் பண்ணேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா மித்ரா வந்து ரூமில் இருப்பாங்க. அப்போ மனிஷா வேணும்னே வந்துட்டு மித்ரா கூட போயிட்டு ரூமில் போயிட்டு பெட்டில் வந்து போய் உட்காடுறாங்க. இதை வந்து லக்ஷ்மி பார்க்குறாங்க. லக்ஷ்மிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. மனிஷா நீ படித்தவ தானே, உனக்கு எல்லாமே தெரியும் தானே, அதோட கொஞ்சம் ஒழுக்கமாகவும் இருந்தால் நல்லது, இது வீடு, அதுவும் இது எங்களோட பெட்ரூம், இங்கே எப்படி வேணாலும் நீ வந்து நடந்துக்கிறது சரியில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே மனிஷா வந்துட்டு நான் ஒரு சில டாக்குமெண்ட்லாம் காமிக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு ஆஃபீஸ் வேலையாக இருந்தால் ஹாலில் வச்சு பாரு, இல்லை கார்டனில் வச்சு பாரு, இதுக்காக நீ பெட்ரூம்க்குலாம் வர அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மித்ரா வந்துட்டு மனிஷா நம்ம வீட்டில் ஒருத்தி, அவளுக்கு இந்த வீட்டில் எங்கே வேணாலும் வர உரிமை இருக்குது, அவளுக்கு உரிமை இருக்கலாம் மித்ரா சார், ஆனால் இந்த வீட்டில் மருமகளாக எனக்கும் சில உரிமை இருக்குது, இந்த ரூம் வந்து என்னோட பர்சனல் ரூம், இங்கே யாரும் வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ரூம் வந்து உனக்கு தனிப்பட்டதாக இருக்கலாம், ஆனால் மித்ரா எனக்கு உனக்கு முன்னாடியே சொந்தமானவர் அப்படின்னு சொல்ல, இன்னும் தெளிவாக சொன்னோன்னா அவர் வந்து எனக்கானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு லக்ஷ்மி ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. நான் ஏன் இப்படிலாம் அவமானப்படணும், என் வேதனை வந்து மித்ராக்கு ஏன் புரியவே இல்லை அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப வேகமாக வந்து லக்ஷ்மி அங்கேருந்து திரும்பி நடந்து போகிறாங்க. அப்படி தடுமாறி கீழே விழுந்துருவாங்க. உடனே வந்துட்டு மித்ரா என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப வேகமாக எந்திரிச்சு ஓடி போயிட்டு லக்ஷ்மியை வந்து தூக்குறாங்க. அப்போ மனிஷா கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. அதை கூட கவனிக்காமல் மித்ரா வந்துட்டு லக்ஷ்மியை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. எதுக்கு நீ சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் இப்படி ஒன்று நீயே டிஸ்டர்ப் பண்ணிக்கிற, கிளியராக வச்சுக்கோ, ஏன் ஏதாவது நடந்தால் இப்படிலாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மனிஷா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க, என்ன இது மித்ரா லக்ஷ்மி மேலே கோவப்படுவான்னு பார்த்தா இவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறான் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மனிஷா வந்து சொல்கிறாங்க, சரி வாங்க நம்ம ஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, இப்போ வேணாம் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பக்கத்தில் உட்காந்து என்னாச்சு கால் வலிக்குதா அப்படின்னு ரொம்ப அக்கறையாக கேட்டுட்ருப்பாங்க. அப்போது மித்ரா அங்கேருந்து போனதுக்கப்புறமா மனிஷா கிட்ட வந்து லக்ஷ்மி கேட்குறாங்க, மித்ரா சார் என் மேலே கோவப்பட்டு உனக்கு சப்போர்ட்டாக 2 வார்த்தை பேசினாலே நீ இவ்வளோ பெருமையாக போயிட்டல்ல, இப்போ ஏன் இப்படி முகத்தை வந்து சுழிக்கிற, நீ கீழே விழுந்தது கூட கவனிக்காமல் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ஏன்னா நான் அவரோட மனைவி, அவர் என்னோட கணவர், அவர் மனசு ஏற்றுக்கலனாலும் அவருக்கு என்னோட மனசு புரியும், அதனால தான் தானாகவே அந்த அக்கறை வந்துடுச்சு, இதுதான் கல்யாண பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல, என்ன உன் ட்ராமாவுக்கு மித்ரா விழுந்துடுவான் அப்படின்னு நினைக்கிறியா, விழுந்ததால் தானே அப்படின்னு சொல்ல, நான் விழாமல் என்னை பிடிச்சிக்கிட்டாரு, நீ விழுந்ததை கூட அவர் கவனிக்கலை பாவம் அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் அவர் என் மேலே அக்கறை காட்டினாரு, இல்லை கோவப்படாமல் வந்துட்டு என்கிட்ட வந்து நடந்துக்கிட்டார் இல்லை, அதை பார்த்த உடனே உனக்கு எப்படி இருந்துச்சு எனக்கு நல்லாவே புரிஞ்சுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் மனிஷா என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து வெளியில் வந்துடுவாங்க. மனிஷா வெளியில் நின்றுட்டுருக்கிறத வந்துட்டு கவனிச்சதுமே லக்ஷ்மி இன்னும் கொஞ்சம் ஆக்ட் பண்ணுறாங்க. மித்ரா சார் விடுங்க, நீங்கள் எதுக்காக என்னோட காலெல்லாம் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னவோ உங்களுக்கு கோவம் வந்தாலும் கூட இந்த மாதிரி விஷயத்தில் உங்களால் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா தாங்கிக்க முடியல அப்படின்லாம் சொல்லி பேச, உள்ளே என்ன தான் நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு மனிஷா வந்து டக்குன்னு உள்ளே பார்க்கறதுக்காக வருவாங்க. அதுக்குள்ளே வந்து லக்ஷ்மி என்ன பண்ணுவாங்கன்னா டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.